ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். ரியல் பேர் அரவிந்த் சேஜு அண்ட் சங்கீதா இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இந்த ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒன்ஸ் அப்பான் எ டைம், அதாவது எப்போயோ அவங்களோட கேலரிலேருந்து ஃபவுண்ட் பண்ணி எடுத்திருக்காங்க போல். ஸோ அப்போ அவங்களுக்கு தெரியாத அவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து அவங்களோட கேலரிலேருந்து எடுத்து அதை பார்த்துட்டு செமையாக ஒரு ஹாப்பியாக சர்ப்ரைஸாக தர அப்படி வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. பைக்கில் வந்து இறங்குற மாதிரி அது ஒரு வீடியோ எடுத்திருந்த மாதிரி. ஸோ இந்த அழகான வீடியோவை அவங்க வீடியோவாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு சில பிக்ஸ் மட்டும் உங்களுக்கு இங்கே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே என்ன கீழே கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபவுண்ட் இன் கேலரி ஒன்ஸ் அப்பான் எ டைம் when we did not know we would get married one day at அரவிந்த் சேஜு அப்படின்னு சொல்லி அவங்களை டேகும் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்களுக்கு தெரியாதான் முன்னாடியே இவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எடுத்துகிட்டு ஒரு அழகான வீடியோவை ஷேர் பண்ணாங்க. ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. எத்தனை பேர் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கரண்ட்டாக அரவிந்த் சேஜு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக கலக்கிட்டு இருக்காரு ஐயனார் துணை சீரியலில். ஸோ இதில் இன்றைக்கி ஒரு ப்ரோமோ ரொம்பவே சூப்பராக ஹைலைட்டடாக இருந்துச்சு. கலகலக்குது எங்கள் வீட்டுக்குள். ஸோ அந்த ஒரு சாங் வைப்பில் ஸோ இப்படி ஒரு ப்ரோமோ தான் நம்ம எதிர்பார்த்தோம். ஸோ நம்ம நிலா வந்து பார்த்திங்கன்னா சோழன் ஃபேமிலியோட மிங்கிள் ஆகிட்டாங்க. அதை பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் எவ்வளோ நாள் இவங்க இப்படி இருப்பாங்க நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ அந்த வீட்டில் கோலம் போட்டது, அப்புறம் சாமி கும்பிட்டது, டீ போட்டது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஒரு எல்லாருமே வெறும் பாய்ஸாக இருக்கும்போது அங்கே ஒரு பெண் இருந்தால் என்ன மாதிரி இருக்கும் வீடு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக வந்து காமிச்சிருந்தாங்க. அதுதான் ஃபீல் பண்ணி பல்லவனுமே வந்து அழுதுருப்பாரு. ஸோ பல்லவன் அண்ட் நிலாவோட காம்பினேஷன் வேறு லெவலில் இருக்குது. ஸோ எக்ஸப்ட் சோழன் மீனிங் பல்லவன், சேரன் அண்ட் பாண்டியன் இவங்களோட பாண்டிங் வித் நிலா வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஏன்னா சோழன் வந்து ஃபுல்லாக பொய் சொல்லிட்டே இருக்காரு. எப்போ தான் உண்மையை சொல்ல போகிறாருன்னு தெரியல. ஸோ அவரோட லவ்வுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் பொய் சொல்லிட்டே இருக்காரு. அது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஸோ பொய் அங்கே தான் சொன்னீங்க, அட்லீஸ்ட் இங்கே வந்ததுக்கப்புறமா அது உண்மையை சொல்லியிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அவங்க என்ன பண்ண போகிறாங்க, அண்ணன் ஆர்கிட்டாக இல்லைங்க அவங்க ஒரு ஃப்ளோவில் பேசிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா அங்கே சாப்டர் ஓவராக இருக்கும். பட் நான் சொல்லாமல் இன்னும் வந்து மறைச்சிட்டே இருக்கேன். அது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. பட் இன்னைக்கு ப்ரோமோ ரொம்பவே லவ்லியாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த சாங் பேக்ரவுண்டில் சாங் வேறு லெவல். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ஸோ எபிசோட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுடைய கருத்துக்கள் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பை.